வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியிலேயே தான் இன்றைய தினமும் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியானது பல்வேறுபட்ட எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்திருக்கிறார் மஷாஹிரா ஹனி அவர்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. ஒரு எழுத்து துறையில நீங்க இருக்கிறீங்க. அந்த வகையில ஒரு எழுத்தாளராக இந்த எழுத்து பிரவேசத்துக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க? ஆமாம், அதற்கு முதல் எனது பூர்வீகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். நான் மன்னார் மாவட்டம் பத்தல் தீவு எனும் கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவள். எனது இளமை காலங்கள் பள்ளிப்பருவம் எல்லாம் அங்கேயே தான். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் 1990 இடப்பெயருக்குள் அதை அனுபவித்தவர்கள் நாங்கள். அந்த வகையில் நான் ஒரு இலக்கிய குடும்பத்தை சேர்ந்தவள். எனது பாட்டனார் ஊரறிந்த முகமது காசிம் ஆலிம் புலவர் அவர்களின் வழி வந்த பேத்தி. எங்கள் அந்த இலக்கிய குடும்பத்தில் அவங்க ஒரு பெரிய ஒரு புலவராக இருந்தது மட்டுமல்லாமல் அவருடைய தனி புத்தகமாகவே நான் எழுதியிருக்கிறேன். அதை நான் வரும் நேரங்களில் சொல்லுவேன். அந்த ஒரு இலக்கிய குடும்பத்தில் வாழ்ந்தவள் என்ற முறையில் நிறைய வாசிப்புகள் எனக்கு இருந்தது. எங்கள் வீட்டிலேயே ஒரு நூலகம் இருந்தது. எங்கள் மூத்த மாமனாரின் பேர் அன்சாரி நூலகம் என்ற ஒரு நூலகத்தில் 2000க்கும் மேற்பட்ட நூல்கள் அங்கே இருந்தன. சிந்தாம், மணிமேகலை, சீரா புராணம், நிறைய அந்த அந்த நூலகத்தில் இருந்து குமுதம், ஆனந்த விகடன், இந்தியா மன்னாருக்கு பக்கத்தில் இருக்கிறபடியால் அந்த ஒரு பாதைகள் அழகாக இருந்தன. அதனாலே எனக்கு அந்த எங்களோட அந்த பரம்பரையில் வந்ததாலே எனக்கு வாசிப்புடைய அனுபவம் நிறைய இருந்தது. நான் நிறைய வாசிச்சிருக்கிறேன் நிலைமை காலங்களில். அந்த வாசிப்பும் எனது பாட்டனாரும் சொல்லுவார்கள், எதை வாசிங்கம்மா எழுதுங்க அப்படின்ட்டு. நூலேடுகள் எல்லாம் இந்த ஏடுகள் எல்லாம் இருந்தன. அவை அந்த 90 இடப்பெயர்வின் பின் எல்லாம் கை நழுவி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்தது. அது ஒரு கசப்பான உண்மை. அவங்களோட பூர்வீகம் காயல்பட்டினமாக இருந்தது. காயல்பட்டினத்தில் தான் அவங்க சமய கல்வியையும் அதே சமயம் அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சமயத்தை மட்டுமில்லை ஏனைய சமூகங்களையும் அறிந்திருந்தார்கள். திருவாசகம் அவர்களுக்கு வழிவழிந்த திருக்கேதீஸ்வர கோயில்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பேச்சாளர். அவரை நான் அறிய அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள். ஒரு சீடர்கள் அவரை சுற்றியே இருக்கும், இந்த திண்ணை தோழர்களாக. அந்திபட மாலை பொழுதுகளில் அவரை சுற்றி இருப்பார்கள். அவர் பேச்சுகளை கேட்டுக்கொண்டவனும் பகவத்கீதைகளையும் சைவ சித்தாந்தங்களையும் பைபிள்களையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். நிறைய சொற்பொழிவாற்றுவார்கள். நான் வாய் பார்த்தவளாக சின்ன காலத்தில் அப்படியே பார்த்து கொண்டிருப்பேன். இந்த ஒரு அந்த பரம்பரை அழகுன்னு சொல்லலாம். அந்த ஒரு பரம்பரையான ஒரு இது என்னையும் தூண்டியது. எங்களோட தம்பிமாரும் எழுதுவார்கள். தம்பி ஒரு எழுதிருக்கிறார், ஒய்ஸ்கனி என்று அவரையும் தெரிந்திருக்கும். இங்கே அந்த வகையில் தான் எனக்கு இந்த எழுத்து உலகம். நானும் எழுதினேன். எனது முதலாவது எழுத வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் 1978. நான் நினைக்கிறேன், நான் இது இளமைக்கால நான் 10ஆம் ஆண்டு காலமாக இருக்குமுண்டு. அந்த வகையில் நான் எழுதிய பத்திரிகைகளுக்கு நிறைய எழுதுவேன். நிறைய வானொலிகளுக்கு எழுதியிருக்கிறேன். பத்திரிகைகள் என்று சொல்லும்போது இப்போ இந்த காலத்தால் நவீனத்துவம் அன்றைய காலங்கள் இருக்கவில்லை. குப்பிலாமில் குனிந்து படித்து கூட இருந்த சகோதரர்களை அணைத்து கொண்டு ஒரு பாயில் உறங்கி ஒரு தட்டில் உணவுண்டு வாழ்ந்த நாங்கள். அந்த இப்போது அதெல்லாம் சொல்லியும் தெரிவதில்லை. வரும் சமுதாயம் அப்படி. நல்ல அந்த வாசிப்பால் எனக்கு ஒரே கற்பனைகள் அதிகமாக வரும். பொங்கும் பூம்னல் என்ற
அந்த பாடலையே வரும்போது பொங்கும் பூமில் என்று சொல்லி அந்த மியூசிக்கை வச்சே நாங்கள் டைமை கணிச்சு கொள்ளுவோம். இந்த நேரம் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற காலம் அது. இன்றைக்கு எழுதின ஒரு கவிதை அடுத்த கிழமை வரும் என்று நாங்கள் ரொம்ப ஒரு அந்த பார்த்துருப்போம், எதிர்பார்த்திருப்போம். வந்த உடனே ஸ்கூலில் கொண்டே மாணவ மாணவிகளுக்கு, என்னுடன் கூட படித்தவர்களுக்கு, எனது தமிழ் இந்து சமய தோழிகள் தான் அதிகமாக இருந்தார்கள். அவர்களோடையும் கூடிக்கொண்டு சரஸ்வதி பூஜைக்கு முன்னுக்கு நிற்போம். அதுபோல் அவங்களும் எங்கள் ரம்சான் பேர் நோன்பு கால அப்படி ஒரு ஒற்றுமை எங்களோட ஊரில் காணப்பட்டது. அந்த தாக்கம், அந்த ஏக்கம் இன்று வரை இருக்கிறது. அதன் விளைவுதான் இந்த நூல்கள். சரி அம்மா, ஒரு இலக்கிய குடும்பத்திலிருந்து நீங்க வந்ததால உங்களுக்கு அந்த எழுத்துத்துறை ஒரு இலகுவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க முதலாக நான் எழுத ஆரம்பித்தது பத்திரிகையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல இந்த பத்திரிகையினுடைய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சதுமா? என்ன மாதிரியான கவிதைகளை நீங்க பத்திரிகையில் முதல் வெளியிட்டீங்க? எங்கட அந்த நூலகத்துக்கு, அன்சாரி நூலகத்துக்கு பத்திரிகைகள் தினம் வரும். எங்கட பாட்டனார் அதை பார்த்து விட்டு தான் இதுக்கு நான் போட்டால் என்ன, இதுக்கு நான் குறுக்கெழுத்து போட்டிகளும் வரும். குறுக்கெழுத்து போட்டிகள் பரிசெல்லாம் கிடைத்திருக்கிறது. எனக்கு மெய்கண்டான் கலண்டர் ஒன்றும் அந்த நாளையில் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் வீரகேசரியிலையா இருக்க வானொலிகளுக்கு எழுதியிருக்கிறேன். அந்த நாளையில் BH அப்துல் ஹமீத் அவர்களின் குரலில் குரல் தரும் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று, குரல் தரும் சிந்தனை நடந்தது. அதில் ஒரு திருக்குறளை போட்டு அதில் சிறுகதை எழுத வேண்டும். நான் எழுதினேன். சரியான ஆர்வம். ஏனென்றால் BH அப்துல் ஹமீத் அவர்கள் குரலில் இது ஒளிபரப்பாகிறதே, நானும் இதில் வர வேண்டும் என்ற ஆர்வம் நாள்களை எண்ணிக்கொண்டே இருந்து அவர் வாசித்தார். பெரும் சந்தோஷம். அந்த செய்நன்றி கொண்ட மக்களுக்கு என்ற அந்த திருக்குறளில் நான் ஒரு சிறுகதை எழுதினேன். அதுவும் இன்னும் இருக்கிறது நன்றாக. கவிதைகள் எனும் போது MHM சம்ஸ் அவர்களின் கவிதை பூங்கா என்ற ஒரு தினமும் அவர் இப்போ இல்லை, அவர் இதுகளுக்கு நிறைய எழுத ஒரு சின்ன ஒரு படம் வரும். இந்த படத்தை பற்றிய ஒரு கவிதை, அதை பற்றிய ஒரு கவிதை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வரிகளுக்கு அதை அடக்கணும். முதலாவதாக என்னுடைய கவிதை தான் வரும். அப்படி ஒரு ஊக்கமான ஒரு சந்தோஷம் தானே அது. இப்போ நாங்கள் உண்டு அது ஆர்வமாக செய்யும் போது, அதை போடும்போது ஊக்கம்தான் தந்தார்கள். அப்படி ஊக்கமாக தந்தவர்களை மறக்க இயலாது. ஆமாம், நிச்சயமாக. அடுத்த கேள்வி அந்த கேள்விக்கு தான் வரணும். உங்களுடைய நீங்க சொல்லியிருந்தீங்க, நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய கவிதை பயணத்துல நிச்சயமாக நீங்க ஒரு பெண்ணா இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக உங்களுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. அந்த வகையில உங்கள் கவிதை பயணத்துல ரொம்ப ஆதரவாக இருந்தவர் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? பாட்டனார் ஊக்குவித்துத்தான் சென்றார்கள். எனது அதை நான் செய்யணும் என்ற ஆர்வம் எடுத்தேன். ஊக்கம் என்று சொன்னால் எனது கணவருக்குத்தான் அந்த நன்றியை நான் செலுத்த வேண்டும். எனது இந்த எழுத்து உலகம் கொஞ்ச நாள் தடைப்பட்டிருந்தது. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த பாடசாலையை காலம் முடிய இந்த யுத்த கால பிரச்சனை, அது நான் நினைக்கிறேன் 1983 மெதுவாக ஆரம்பித்த அந்த இது அந்த என்னோட A-level காலங்கள் அது. அப்போ அந்த A-level காலங்களில் கொஞ்சம் விடுபட்டிருந்தது. நான் பல்கலைக்கழகத்தை இடைநிறுத்தி அந்த போக இயலாத ஒரு கட்டத்தில் சூழ்நிலையில் நான் அதை எனக்கு இடையில் விடப்பட்டது. திருப்பி அந்த இடப்பெயர்வு, எங்களுக்கான அந்த இடப்பெயர்வில் நாங்கள் எதுவுமே அற்ற நிலையில், அந்த இடப்பெயருடன் கூடிய காலத்தில் திருமண வாழ்க்கையும் சரி, அது சொல்ல முடியாத ஒரு சூழலை நான் அனுபவித்தேன். பிறகு நாங்கள் இடம் மாறி களுத்துறை மாவட்டம் பாணந்துறை பகுதியில் தற்போது வசித்து கொண்டிருக்கிறோம். இடம் தந்த அந்த நாங்கள் இடம் தேடக்கூடிய ஒரு தேடல்கள் எங்களுக்கும் இருந்தது. இழந்த நிலையில் சொத்துக்கள் எல்லாம் இல்லாத அந்த நிலையில் நாங்கள் எங்களுக்கான ஒரு வாழ்விடத்தை நாங்கள் அமைத்து கொண்டு குழந்தை அந்த இடைவெளியில் எனக்கு 3 பெண் குழந்தைகள்.
அவர்கள் தொழில்கள் செய்துட்டு கல்யாணம் ஆகிவிட்டது. அந்த இடைவெளிக்கான காலத்தில் எனக்கு விடுபட்டிருந்தது. அப்போ நான் எழுதி சேர்த்தது ஒரு 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள். 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் இருக்கும். துணுக்குகள் நான் எழுதிய வெட்டி வச்சுக்கொள்றது, ஃபைல் பண்ணி வச்சிருந்தேன். பிள்ளைகள் வளர்ந்து பிள்ளைகள் சொன்னார்கள், ஏனம்மா இதை வச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நூலாக்குங்கண்டு. அப்போ நான் என்னோட கடமைகள் அத்தனையும் செய்துவிட்டு, நான் ஒரு தாயாக, ஒரு பெண், ஆரம்ப கால ஒரு கணவனுக்கு நான் கட்டுப்பாட்டுடையவளாக, என்ற அதிலும் எனக்கு பெண் குழந்தைகள் நான் 3 பேரும். அப்போ எனக்கு எப்படி இருக்கிற நிலைமைகள், அதுகளை எல்லாம் பிள்ளைகளை படிக்க வைத்து அதுகள கடமைகளை முடித்து விட்டு ஓரளவுக்கு பழைய ஆனால் எனக்கு எழுதி கொண்டே இருப்பேன். நான் எனக்கு இன்றைய வரையும் எனக்கு எழுத வேண்டும். இன்றைக்கு நான் ஏதாவது ஒன்று எழுதாமல் அடுத்த நாள் வரையும் எனக்கு காத்திருக்கல. அது ஏதோ ஒன்று செய்யும். அது எனக்குள் ஊறிய உண்டு. அது அமைதியாக அடக்கமாக நான் எழுதி கொண்டு இருக்கிறது யாருக்கும் தெரியவில்லை. அது இந்த வடதிசை நூல்களுக்கின் பிறகுதான் நான் கிட்டத்தட்ட ஊருக்கு உலகத்துக்கு நான் அறிமுகமானவர்களாக தெரிந்தேன். அதுவரையில் நான் யாரென்று இளைமுறையாகத்தான் நான் இருந்தேன். ஆமாம்மா, ஒரு குடும்பஸ்தியாக, ஒரு பெண்ணாக, ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக என, ஒரு கணவனுக்கு மனைவியாக என பல்வேறு வகைபாகங்கள்ல நீங்க இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கான ஊக்குவிப்பை தந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். என்னன்னு சொன்னா அந்த உங்களுடைய கவிதைகளை ஏடுகளாக்குங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கிறது. அடுத்ததாக அம்மா, ஒரு எழுத்தாளராக உங்களை நீங்க அறிமுகப்படுத்துற நேரத்துல இந்த உங்களது கவிதைகளில் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. எப்படியான பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை, என்ன விதமான விடயங்களை பெண்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கவிதைகள் படைப்புகள் இருக்கிறது? ஆணாதிக்கத்தின் அங்கே இருவரும் சமம் என்ற அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு சமுதாயத்தில் காதுகளிலே யார் கத்தினாலும் யார் சொன்னாலும் அது சில அடக்குமுறைகள் ரகசியமாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை வெளிக்கொணர வேண்டும். ஓரளவு இப்போ சொல்லவும் மேலாது. அந்த பெண் சமத்துவம் என்பது ஓரளவுக்கு வந்துவிட்ட காலங்களில் இருந்தாலும் எங்கே ஒரு மூலையில் எங்கே ஒரு அடக்குமுறை நிச்சயமாக இருக்கிறது. அவளுக்கு எங்கே ஒரு உந்துதல் உண்டு, ஒரு 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 என்னென்று சொல்றது, அது அந்த ஒரு தாக்கம் இருந்து கொண்டிருப்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய. அது கவிஞன் என்ற முறையில் அதை நோக்குமிடத்து சில வெளிக்கொண்டத்தான் வேண்டும். அடக்குமுறைகள் என்பது அடங்கித்தான் போக வேண்டும் என்ற இல்லை. பெண்ணியம் என்பது, பெண் என்பது பாரதி சொன்ன மாதிரி அவன் கண்ட கனவு கண்ணம்மா, அந்த கண்ணம்மா கை சிலம்புகள் இன்னும் உடைபடாமல். அதில் நான் ஒரு கவிதை உண்டு அண்மையில் நான் வெளியிட்டேன். எங்கள் வளரியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு நிறைய நான் இதில் மிச்சம் நீண்ட காலமாக இதில் இருக்கிறேன். இந்தியாவில் பெரிய ஆளுமைகள் பெண்கள் மட்டும்தான் அதில் இருக்கிறார்கள். வளரி என்பதுமா பெண்கள், வளரி பன்னாட்டு பெண்கள் பேரமைப்பு இந்தியா, அதில் இருக்கிறார்கள். இந்தியா என்று சொல்லும்போது இந்தியா தான் அதில் ஆரம்பம். அருந்தராசன் சொல்லி அவங்க. ஆனால் அது பலதரப்பட்ட உலகங்கள் இருந்தும் இருக்கிறாங்க. தமிழ் பெண்கள், தமிழர்கள், நாங்கள் பல கவிஞர்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடம். அதில் நான் அண்மையில் எழுதிய ஒரு கவிதை ஒன்று என்னை ரொம்பவும் உறுத்தியது. ஆனால் ரொம்பவும் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. பெண்ணியம் சம்பந்தமாகத்தான். ஏதோ ஒரு அடக்குமுறைக்கு அந்த பெண் உட்பட்டு அவளுடைய அந்த அந்த கோலம், அந்த அவ இருந்த அந்த நிலைமையை ஒரு படமாக தந்தார்கள். கவிதை எழுதும்படி எழுதினேன். எழுதுவார்கள், நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அந்த கவிதைகள், அந்த அரசிகள்னு சொல்லலாம் இந்தியாவோட.
நான் எழுதினேன். நான் நினைக்கையில் எனக்கு அது கிடைக்கும் என்று நான் கவிதை எழுதினேன். அந்த படத்தை பார்த்தேன். அந்த கவிதையை வாசிச்சு எழுத வேண்டும் போல இருந்தா. ஆஹா, சிறு கவிதை தான். படத்தை பார்த்து அந்த குறிப்பிட்ட டைம் நேரத்துக்குள் முடிக்கணும். அந்த கவிதையை சொல்லணும், நிறைய எழுத்துப்பிழை இல்லாமல் சிறந்த அந்த கவிதையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். அது பிறகு திருப்பி ஒரு மணித்தியாலம் தான் நிறைய எழுதுவார்கள். நான் எழுதினேன். எனக்கு இதில் இரட்டிப்பு சந்தோஷம் ஒன்று நான் இந்த பெண்ணியம் சந்ததாக எனக்கு அந்த நான் எழுதணும் வந்தது. ஏன் மாற்றினான், ஏன் மாறினாய், ஏன் அவன் மாற்றினான், நீ ஏன் மாறினாய், சுவருக்கும் காதுண்டு, இருளுக்கும் ஒளியுண்டு, உன் கலைந்த கூந்தலை காணிக்கையாக்கு, கருவை கலைத்து விடாதே. இங்கே உங்களுக்கு எது விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உன் கலைந்த கூந்தலை காணிக்கையாக்கு, கருவை கலைத்து விடாதே, உன் கல்லறைக்கு அது சாட்சி. எழுந்து வா, எழுந்து வா, விரைந்து செல், உன் பாதை அதோ. இதுதான் என்ற கவிதை. எழுந்து வா, விரைந்து செல், உன் பாதை அதோ. இது நான் எழுதினேன். மணிப்பாவலர் விருது இதற்கு கிடைத்தது. நிச்சயமாக சிறிய கவிதை என்றாலும் பல உணர்வுகளை தாங்கி கொண்ட ஒரு கவிதையாகத்தான் இருக்கின்றது அம்மா. இதுக்கான விருதுகள் என்னம்மா கிடைச்சது உங்களுக்கு? இந்த கவிதைக்கான விருது மணிப்பாவலர் விருது இந்தியாவில் கிடைச்சதா? இந்தியாவிலிருந்து கிடைச்சது, அனுப்பி வச்சிருந்தாங்க. உங்களது கவிதைகள்ல பல முக புத்தகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பல கவிதைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒவ்வொரு கவிதைகளும் உங்களுடைய கவிதைகள் உணர்வு பூர்வமான கவிதையாக இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல உங்களது கவிதைகளை இப்ப தொழில்நுட்பங்கள் நிறையவே வளர்ந்துட்டு இல்லையா, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களிலுடைய உங்களுடைய பாடல்களை உங்களுடைய கவிதைகளை பாடலாக்கிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நிறைய இருக்குது. அது ஒரு இலக்கிய வட்டம் உண்டு. சரி, நான் சிறுவர் தின கவிதையை அதற்கு நான் முதலாக எழுதினேன். அதை எனக்கு தெரியாமலே பாடலாக்கி அனுப்பியிருந்தார்கள். சரி, அப்படி நிறைய இருக்கிறது எனக்கு. காதலி தின கவிதை உண்டு, அதுவும் பாடலாக வந்தது. கிராமப்புற நாட்டார் பாடல்களையும் கவிதையாக்கி அனுப்பியிருந்தார். நீங்க எழுதிய நாட்டார் பாடல்கள்? நான் எழுதிய நாட்டார் பாடல்கள். நாட்டுப்புற கலைஞர்கள், நாட்டுப்புற சோறும் வீட்டுப்புற கவியும் இந்த தலைப்பில் நான் ஒரு நாட்டார் பாடல்கள் ஒன்று எழுதினேன். அதில் இருந்த அந்த இலக்கிய வட்டத்தில் இருக்கின்றவர்கள்லாம் மட்டக்களப்பு சைட்டை சேர்ந்தவர்கள். சரி, அவங்கள இயற்கையாகவே அவங்களுக்கு நாட்டார் பாடல்கள் வருமே. அந்த வகையில் அவர்கள் என்னுடைய அந்த பாடலை அந்த கவிதையையும் பாடலாக்கி அனுப்பியிருந்தார்கள். அண்மையில் இந்த டிட்வா புயல் நேரம் நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த சமுத்திரத்தின் முத்தே என்று ஆரம்பித்த கவிதை. அது அழகாக பாடலாக்கி அனுப்பியிருக்கிறார். அப்படி பாடல்களும் வருகின்றன. அந்த பாடல்களை கேட்கிற நேரத்துல உங்களுக்குள்ள என்ன விதமான உணர்வு ஏற்படும்? அப்படியே சந்தோஷமா இருக்குமா, பெருமிதமா இருக்குமா? இந்த இந்த பாடல்கள், என்னுடைய கவிதைகள் 4 பேருக்கு பாடல்கள் மூலமாக போகுதுன்ற நேரம் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? சாதாரண ஒரு எழுத்தாளனாக, ஒரு கவிஞனாக, ஆனால் நான் இன்னும் கவிதை அந்த நான் நினைக்கிறேன் அப்படி கவிதை இன்னும் நான் தேட வேண்டும். தேடல்கள் எனக்கு இன்னும் வர வேண்டும் என்றுதான் நான். ஆனால் எனது கவிதைகள் பாடலாக வரும்போது அப்படி ஒரு சந்தோஷம்தான். நிச்சயமாக அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எழுத்தாளனுக்கு கட்டாயமாக தேடல்கள் என்பது கட்டாயமாக இருத்தல் வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. அடுத்த கேள்வியும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது அம்மா. அடுத்ததாக அம்மா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய புத்தகங்கள், அதாவது கவிதை புத்தகங்களை வெளியிட்டு இருக்கீங்க. அதுல முதலாவதாக நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு வடதிசை அப்படி என்ற ஒரு நூல். இந்த வடதிசை அப்படி என்ற நூல் பெரும் ஒரு அங்கீகாரமாக இருந்தது அப்படி என்று சொல்லணும் உங்களுக்கு. வடதிசை எனும் நூல், ஏன் இந்த வடதிசை என்று இதுக்கு தலைப்பு வச்சீங்க? இந்த நூலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது எனது மன்னார் மாவட்டத்தின் உடத்தல் தீவின் ஒரு உடத்தல் தீவை நான் உலகத்துக்கு காட்ட வேண்டும். சரி, அழகான ஒரு தீவு, அழகான ஒரு தீவு. சங்குப்பட்டி பாதை, ஜஃப்னா ரோட், அந்த இடப்பெயர்வில் நாங்கள்
அந்த பாதை வழியாகத்தான் வந்தோம். சரி. அதில் நான் நிறைய எழுதியிருக்கிறேன். வார முகத்திற்கு குளம் ஒன்று, பெரிய குளம் ஒன்று இருக்கும். அந்த குளம் சமத்துவ குளம். எங்கள் 3 இன மக்களும் அதில் தான் நாங்கள் குளிப்போம். ஒரு பக்கம் கரைன்னு சொல்லுவார், ஒரு கரை இருக்கும், ஒரு பக்கம் பெண்கள் குளிப்பாங்க, முதல் பக்கம் யாரும் யாரையும் நோக்கு பார்ப்பதும் இல்லை, யாரோடும் எந்த இது, அப்படி ஒரு 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 அழகான ஒற்றுமையான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். குடிநீரும் அந்த குளத்துக்கு அருகில் தான் ஒரு கிணறு இருந்தது. எங்கள் ஊருக்குள் குடிநீர் இல்லை, வராது, உப்பு நீர் தான். வயல் சார்ந்த இடம் முன்பக்கமாகவும் நடுவில் எங்கள் குடியிருப்பு ஊரா குடிகளும், அடுத்த பக்கம் கடல். அந்த ஒரு சூழல் அது எங்கே தேடினாலும் இல்லை. அந்த மண் வாசனை எங்களுக்கு, எனக்குள் அதுதான். நான் என்ற மூச்சு இருக்கும் வரையும் நான் என்னடா எழுத்து அந்த நிலம் சார்ந்ததான் இருக்கிறது. அந்த வகையில் அம்மா எங்கள் கிராமம் அப்படி என்று சொல்லின ஒரு கவிதையை தான் எழுதிருக்கீங்க. உங்களோட குரல்லையே நீங்க இதை கொஞ்சம் படிக்கலாம். எங்கள் கிராமம். கார்கால மேகம் கைகோர்த்து முயில் பொழிய, என் வீட்டு ரோஜா பனித்துளியாய் முகுள் விரிய, துள்ளிய பசுக்கன்று தாய்மடி முகர, யாருமே காணாமல் விடியுமுன் என்ற இரட்டை ஆட்டுக்குட்டி, தம்பி வளர்த்த குண்டு நாய்க்குட்டி விசுவாசமாய் வாசல் காக்க, கொண்டைச்சேவல் புலரும் பொழுது இதுவென கூவி அடுத்த வீடு செல்ல, குளிரே இல்லா குளியல் அங்கே குளக்கரை நோக்கி, கதிரவன் உதிக்க புதிய விடியல் புதிதாய் பிறக்க, கலகலக்கும் எங்கள் கிராமம் அன்று. இதில் ஆரம்பித்து ஒன்றுமே இல்லை என்ற தலைப்பில் ஆரம்பித்து நான் எழுதிய ஒரு கவிஞன் எதை முதல் போடுகிறான், ஒரு புக் நூலில் எதை முதல் அதில் போடுகிறான்ன்றது அதுவுள்ளே ஒரு விஷயம் ஒன்று, ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். நான் இதில் முதலாக இட்ட தலைப்பு ஒன்றுமே இல்லை. சரி. அதில் தொடங்கி நான் முடித்திருக்கிறேன் ஒரு யுகம் தேடி என்று முடித்திருக்கிறேன் இந்த வடதிசை என்ற நூலில். இந்த வடதிசை என்ற நூல் எனது ஊர் சம்பந்தமான கவிதை தான் இது. நான் இழப்பு, வேக்கம், நான் வந்த விதம், தொலைத்த 90 என்றும் ஒன்று இதில் இருக்கிறது. அதில் எனது திருமணம் சம்பந்தமான ஒரு தாக்கத்தின் கவிதை அதில் நான் எழுதினேன். அந்த தொலைந்த 90இல் பிறந்து ஊரிழந்து வீடிழந்து நடுவீதியில் உறவிழந்து திக்கி தெரியா ஒரு 90இல் தொட்டதெல்லாம் செயலிழந்து, கால் இடறிய மனித பிணங்கள் கால் போன திக்கில் நாம் போக, பள்ளி படிதனிலே உரண்டு புரண்டெழுத என் உடன்புறவா சொந்தங்கள். நாங்கள் வெளியேறும் போது எங்களை அந்த கிறிஸ்தவ மக்களும் இந்துக்களும் நீங்கள் அது வார்த்தையால் வடிக்க முடியாது, போக வேண்டாம் என்று சொல்லாமல் சொன்னார்கள். அந்த விதம் இன்னும் அதில் அது வாழ்ந்து அதில் இருந்து இருந்தவர்களுக்கு விளங்கும். இன்னும் அது உயிரோட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது மனதில். அந்த வகையான கவிதை இந்த தொலைந்த 90 நிறைய எழுதியிருக்கிறேன். இதில் கன்னத்தில் காய்ந்த கண்ணீர் கனத்தை நெஞ்சுடனே பெற்ற தந்தையை தலையில் சுமந்த கடந்தோம் பூந்தோட்டம், இயலாத தாய் தந்தையை தலையில் வச்சு கொண்டு கடந்தோம் பூந்தோட்டம் என்ற ஒரு வகையில் எழுதினேன். வடலி பனையோலை வேகமாய் சலசலத்தே போக வேண்டாம் என ஓலமிட்ட என் ஒற்றை பனைமரம். சரி அம்மா, நல்லது. அம்மா, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறீங்க இல்லையா? ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக ஒரு எழுத்தாளராக இருக்கும் போது உங்களுடைய ஆரம்ப கட்டம் அவ்வளவு எளிதாக இருந்துவிட வாய்ப்பு இருந்திருக்காது, சற்று சிரமமாகத்தான் இருந்திருக்கும். அந்த வகையில நீங்கள் சந்தித்த சவால்கள், ஒரு சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக இருக்கும்போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னம்மா? தொடர்ந்து எழுத்த அந்த பிள்ளைகள் காலங்கள் போக வீட்டிலே கேட்பார்கள், இதை எழுதி கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள், எழுதி கொண்டிருக்கிறீர்களே, இதில் என்ன பிரயோசனம்? நிச்சயமா ஒரு குடும்பஸ்தியாக இருக்கும் பட்சத்தில், பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா ஏன் எழுதுறீங்க அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்தது. நிச்சயம் வீட்டுக்குள்ளேயே வந்தது. சில அந்த இந்த டிஜிட்டல் காலமயம் சில தரவுகளை
அனுப்புவது மட்டோட எனக்கு தெரியும். இந்த நூலாக்கம் அடுத்த வரும் கேள்வி இதுதான் நினைக்கிறேன். நூலாக்கும் போது நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். பிரயோசனம் இல்லை என்றாலும் ஒரு காலம் என்னை பேசும். இந்த உலகம் பேசலாம். நான் இந்த புலவருக்கு செய்கிற பாட்டனாருக்கு நான் யோசித்தேன், இதை என் பாட்டனாரை நான் காட்ட வேண்டும். ஒரு மண்ணோட மண் புதைந்து விடக்கூடாது, இவர்கள் தெரிந்திருக்கும், இந்தியாவில் கூட தெரிந்திருக்கு. இருந்தாலும் நான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்தேன். அதே போல் என்னையும் என் பேர பிள்ளைகள் அறியலாம், ஒரு காட்டலாம். ஒரு பெண்ணான இவள் 3 நூல்களை வெளியிட்டால் இன்னும் நான் என் காலத்தில் இன்னும் நூல்களை வெளியிடலாம். நிச்சயமாக எவ்வளவு சவால்கள் வந்தாலும் உங்களுடைய எழுத்துத்துறையில உங்களுடைய மகளும் இப்ப பிரவேசித்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உங்களை அந்த எழுத்துத்துறையினுடைய விடாமுயற்சி தான் அவரும் ஒரு எழுத்தாளராக பிரகாசிக்க வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். அந்த வகையிலம்மா இந்த ஹாசிம் புலவரின் வழிவந்தவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஹாசிம் புலவரின் பேத்தி அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஹாசிம் புலவர் ஒரு பெரிய ஒரு ஆளுமை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இல்லையா? அந்த வகையில இந்த ஹாசிம் புலவரினுடைய பத்திய பதிவுகளை, அவருடைய வரலாற்று பதிவுகள், அவருடைய தரவுகளை நீங்க எங்க இருந்து பெற்றுக்கொண்டீங்க? நூலிருந்த வட்டமாக திக்கு திசையெல்லாம் பறந்த எங்கள் சமுதாயம். அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த நூலகத்திலே காணாமல் போன ஆவணங்கள், அவருடைய எழுத்துகள், அவருடைய கையெழுத்து பிரதிகள், அவர் பட்ட கஷ்டம் நான் அறிய, நான் சிறு பிள்ளையாக நான் அறிய, நான் பார்த்த அந்த நிகழ்வுகள் எனக்குள்ளே அது ஒரு கேள்வியாக உதிக்க, ஒரு நெகிழ்வான ஒரு தருணத்தில் நான் இதை ஊருக்கே காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஹாசிம் புலவர் அவர்களது வரலாற்று நூலை நான் தொகுத்த பண்ணினேன். 2 வருடம் பிடித்தது. 2 வருடம் நான் முயற்சி பண்ணினேன், தேடினேன். இதில் அவர்கள் எழுதிய, நாங்கள் இந்த 90 இடப்பெயர்வுக்கு வானாமான குலேந்திரன் என்று சொல்ல ஒரு ஊடகவியலாளர் இவர்களை அன்றைய நாட்களை அறிந்திருந்தார். இன்றும் இந்த நிகழ்ச்சியூடாக அந்த அவர்கள் இல்லை. ஆனால் அந்த வானாமான குலேந்திரர்களுக்கு நாங்கள் என் குடும்பம் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அவர் தேடி திரட்டிய சில பத்திரிகைகள் வந்த தகவல்கள் எனக்கு உதவின. நான் தேடிய போது இஸ்லாமிய இலக்கிய மன்றம் 2002 பாவாரம் என்ற சொல்ல ஒரு நூலை வெளியிட்டது. அதில் இவர்களது கவிதை தொகுப்பு ஒன்று வந்தது. அது மாநபியே என்று சொல்ற ஒரு, அதுவும் எனக்கு ஒரு ஆதரவாக. திருப்பி நாங்கள் இதை இந்த ஜஃப்னா யாழ்ப்பாண நூலகம் வரை தேடினோம். அந்த நூலகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம், இவர்கள் எழுதிய ஒரு நூல் ஒன்று எங்களுக்கு கை கிடைத்திருக்கிறது. இதுகளையெல்லாம் வைத்து நான் இந்த வரலாற்று நூலை செய்தேன், எழுதினேன். எழுதி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிதை எழுதி சில ஊடகங்களுக்கு அனுப்பி போட்டு வர சந்தோஷம் ஒரு விதம். இது ஒரு நூலை ஆக்கி, அந்த நூலை தொகுத்து, அந்த நூலாக்கி, அந்த நூலை ஒவ்வொரு படிப்படியாக தாண்டும் போது ஒவ்வொரு கட்டங்களுக்கு நான் பட்டது. ஆனால் எனக்கு அது சுகம், ஒரு மனநிறைவு தந்தது. என் குடும்பம் சார்ந்த ஒரு ஆதரவு இருந்தது. எனது மூத்த சகோதரர் அவர் இதுக்கு நிறைய ஆதரவு தந்தார். எதுவே ஆனாலும் நான் அவரிடம்தான் கேட்பேன், நான் இப்படி செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படி செய்யுங்கள் என்று சொல்வார். அவரும் ஒரு நாடறிந்தவர், மொய்ஸ் ஹனீஃப் என்ற என்னோட சகோதரன். அந்த வகையில் நான் இதை தேடி எடுக்கும்போது தான் நான் நூலாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. தொகுக்க வேண்டும், அதை நல்ல முறையில் எழுத்து பிழை இல்லாமல் பார்க்க வேண்டும், எல்லாம் முடிந்து வெளியிட வேண்டும். வெளியிடுவது நான் எழுதியதெல்லாம் கஷ்டமில்லை. அது வெளியீட்டுக்கு எது செய்வது, யாரை அழைப்பது, அப்படி ஒரு இது ஒன்று இருக்குத்தானே. ஆமாம், அந்த வகையில் ஒரு நூலை நாங்கள் வெளியிடும் போதும் இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வியாகவும் இருக்கு. நூலை வெளியிடும் போது நாங்கள் என்னென்ன படிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? அம்மா,
அப்படியே நூலை வெளியிடும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்தாளராக ஒரு நூலை வெளியிடுவது என்பது ஒரு ஒரு இலகுவான விஷயம் இல்ல, அது ஒரு சிரமமான விஷயம். நிறைய சவால்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த நூலை எவ்வாறு ஒரு படிமுறையாக வெளியிடுவது என்பதில் வந்து ஒரு ஒரு அறிவு இருக்காது. இப்படியா நாட்களுக்கு என்னமா சொல்ல விரும்புறீங்க? நூலை வெளியிடும் போது நூலுக்கு ஒரு விமர்சனம் ஒன்று வேண்டும், ஆமா, ஒரு அணிந்துரை ஒன்று வேண்டும். அணிந்துரை. இப்போ நான் எதுக்கு எது தகுதி, இதுக்கு யாரை போடலாம், இதுக்கு யாரிடம் நாம் கேட்கலாம் என்ற ஒரு நானாக யோசித்து நானாக இது ஊர் பற்றியது. இது ஊரிலிருந்து வந்த ஒரு பெரும் புலவர். இவரை நான் ஊரில் இருந்த ஒருவரையே நான் தேர்ந்தெடுத்தேன். அவரிடம் அணிந்துரை ஒன்று தரும்படி கேட்டேன். அதற்கிணங்க அவர் பேராசிரியர் ஜெயசீலன் ஞானசீலன் வவுனியா பல்கலைக்கழகம் அவர் ஒரு அணிந்துரையை தந்தார் முன்னுரையாக. அதை இதுக்கு நான் எழுதினேன், நிறைய தந்திருக்கிறேன். இந்த நூலை வாசிப்பவர்களுக்கு விளங்கும். இது பரந்தளவில் இந்த நூல் இப்போ இது ஒரு பேசப்படும் பொருளாக இந்த நூல் ஆய்வுக்குட்பட்ட வகையில் இது இருக்கிறது. இதிலே எனக்கு நிறைய சொல்லலாம். அவர்கள் எழுதிய நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. எங்களோட பாட்டனர் கபுஹாபு நாடகம், கள்ளத்தோணிக்கு தீர்ப்பு, அலுக்கோசு நாடகம், நாச்சிமார் வரலாறு, பத்வா மார்க்க தீர்ப்பு, நான் நீ கடவுள், முத்துநபி காவியம், மாநபியே, சன்னார் ஒரு வரலாறு. கடைசியாக இந்த சன்னார் ஒரு வரலாறு என்ற ஒரு கையெழுத்து பிரதி நான் அறிந்திருக்கிறேன். அதை எழுதி வடிவா சுருட்டி அவங்க வைத்திருந்து ஆனால் இது வரவில்லை. இந்த எங்களோட விடத்தல் தீவு கிராமத்திற்கு பக்கத்தில் உள்ள ஒரு சன்னார் என்ற ஒரு கிராமம், அதை அவர்கள் சமூக தொண்டனாக இருந்தார். சமூக சேவை என்பது அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. ஆனால் அவர்கள் இறக்கும்போது ஒரு துண்டு நிலமும் அவருக்கென்று எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் இறந்து போனார்கள். அந்த சன்னார் ஒரு வரலாறு என்ற அந்த காவியத்தை அவர்கள் எழுதினார்கள். அந்த சன்னாரிலும் குடியேற்ற திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அது மக்களை கொண்டே விவசாயம் செய்யக்கூடிய வளங்களாக ஆறு ஓடக்கூடிய ஒரு அந்த இடத்தில் அமைத்து, அந்த காலத்தில் இருந்த ஜெகநாதன் அழகக்கோன் அவர்களுடைய பாட்டனாரின் உட்ட நண்பன் அழகக்கோன் என்று அந்த காலத்தில் இருந்தார்கள். அவர் ஒரு எம்பியாக இருந்தார்கள். அவர்கள் நல்ல உட்ட நண்பன். ஜெகநாதன் என்று சொல்கிற அந்த ஜெகநாதன் பண்ணை என்றே அதை அமைத்தார்கள். அந்த காலத்தில் ஏஜியாக இருந்தார், உதவி அரசாங்க அதிபராக இருந்த ஜெகநாதன் அவர்களை கூட்டி அவருக்கு ஒரு பாடல் இயற்றி அவர்களை வைத்து அந்த அந்த இடத்தை அவர்கள் ஒரு விவசாய களமாக்கினார்கள். இந்த விடத்தல் தீவு புலவர் முகமது காசிம் ஆலிம் வரலாற்றில் நிறைய நூல்கள் காணாமல் போயிருந்தன. அதில் இந்த கள்ளத்தோணிக்கு தீர்ப்பு என்ற நூல் ஒன்று எழுதி வெளியிட்ட நிலையில் 1955ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறார்கள், 50 சதத்திற்கு. இதை நாங்கள் தேடினோம், யாழ்ப்பாண நூலகத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். இது ஏன் இந்த கள்ளத்தோணிக்கு தீர்ப்பு என்ற தலைப்பிட்டு அவர்கள் எழுதினார்கள் என்ற ஒரு ஆய்வுக்கு என்னை உட்படுத்த சொன்னார்கள். இதை தேட சொன்னார்கள். தமிழ்ச்சங்கம் எங்களோட தமிழ்ச்சங்கத்தில் நான் ஆயுள்கால இருந்தபோது இன்றைய வரையும் நான் ஆயுள்கால மெம்பராக இருக்கிறேன். அதில் அவர்கள் எனக்கு நிறைய ஆதரவு தந்தார்கள். இந்த காசிம் புலவர் அரங்கொன்று செய்தார்கள். அங்கே இந்த நூல் வெளியிட்டு 2வது வாரம் காசிம் புலவர் அரங்கொன்று செய்து அதில் அங்கே நான் போகும்போது என்னை அறியாமலே இவர்களை தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லோரும் நிறைய ஆதரவு தந்தார்கள். இந்த நூலை நீங்கள் விட வேண்டாம், இவர் இப்படி ஒரு ஆழ்மையை நீங்கள் சமூகத்து புலவர்கள் என்றாலே இல்லை, புலவர்கள வரலாறுகள் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றைய புலவர்கள வரலாறுகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் செய்யுங்கள் என்ற ஒரு உற்சாகத்தை எனக்கு தந்தார். உங்களுடைய இந்த ஹாசிம் புலவரினுடைய இந்த நூலானது வந்து இலக்கிய ஆய்வுக்காகவும் வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த வகையில இந்த வேரெழுத்து அப்படின்ற நூலை வந்து ஞாபகப்படுத்தணும். கல்முனையில இந்த வேரெழுத்து என்ற நூலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு விருதொண்டு கிடைச்சிருந்தது அண்மையில. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம்,
சிறந்த எழுத்தாளருக்கான விருது. சிறந்த எழுத்தாளருக்கான விருது ஒன்று கல்முனையில் எனக்கு இந்த வேரெழுது நூலுக்கு கிடைத்தது. 3வது நூலின் நான் கவிதை தொகுப்பின் 2வது தொகுப்பு இது வேரெழுது. இந்த நூல் எனது ஒரு ஒரு கனதியான ஒரு பெருமதியான ஒரு இந்த கவிதை தொகுப்பு. உண்மையிலே இது ஒரு பேசும் பொருளாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நான் இதில் எனது உரையே அதில் நான் இதில் வேரெழுது ஏன் என்று பெயர் வைத்தேன். ஒரு எழுத்தாளனுக்கு முதலாவது தலைப்பிடுதல் ஒன்று. அதில் தலைப்பு ஒரு கனதியான ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒரு தலைப்பு ஒன்று இருக்க வேண்டும். அது அப்போ நான் வேரிலிருந்து தான் வந்தேன். மண்மறைத்த அதில் நான் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் இந்த எழுத்துலகத்தில் பிரவேசிக்கும் எனது 2வது இந்த வேரெழுது நூலுக்காக நான் சொல்லமைய சொற்களின் பொருள் புலர என் மொழிகளின் புரிதல் படிக்காத தத்துவத்தின் விடியலின் பொழுது மண்படைத்த மனிதன் மண்ணிடம் மண்டியிட மரங்களும் பேசிடவே வேர்களிடம் தஞ்சமாகி என் ஏட்டில் எழுதி வைத்த எனதான எண்ணத்தின் எழுதி வைத்த எனதான எண்ணத்தின் எழுத துடித்தகரம் மீண்டும் மேலெழுந்து நான் இந்த வடதிசைக்கும் இந்த வேரெழுதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஏன்னா இந்த வடதிசையில் உள்ள முதலாவது கன்னி வெளியிடான இந்த வடதிசையில் உள்ள சில உணர்வுகளை, சில தவறுகளை, சில ஆளுமையான எழுத்தை இங்கே நான் பதித்தேன். ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன். அதாவது வடதிசையிலிருந்து வேரெழுது வரை நான் நோக்கிய பயணம் பல வித்தியாசமான பாதைகள் ஒரு மேலெழச் செய்தது. எனது எழுத்தையும் விரிவாக்கியது. எனக்கே விளங்கியது. இதில் நான் வடதிசையை விட இதில் நான் நிறைய இப்போ எனது கவிதைகள் எல்லாம் புது கவிதை பாணியில் தான் அமையும். ஒரு கவிதைகள் என்ற மரபு கவிதையை விட புது கவிதை பாணி தான் என்னுடைய கவிதையின் பாணி. அது வித்தியாசத்தை காண்கிறேன். நிச்சயமாக நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்திருந்தீங்க. அது மட்டும் இல்லாமம்மா, எங்களுடைய இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த எழுத்துத்துறையில வர வேண்டும், எழுத்துத்துறையில இன்னும் பிரகாசிக்க வேண்டும் என்று நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாத்துலையும் இருக்கிறாங்க, எங்க தமிழ் சமூகத்திலையும் இருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் இலைமறை காயாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான எழுத்துத்துறையில் பிரகாசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க? முதலாவது வாசிப்பு முக்கியம். இந்த புத்தகம் என்பதை ஒரு புத்தக வெளியீட்டில் புத்தகம் என்பதை நாங்கள் வெளியிடும்போது புத்தகத்தை வைத்து வாசித்து நாங்கள் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? எங்களுக்கு தான் ஃபோன் இருக்கிறதே, ஃபோனில் நாங்கள் தட்டி தட்டி பார்த்து கொள்ளுவோம். அது ஒரு உயிரோட்டமானதல்ல. புத்தகங்களை வாசிக்கிறதுல உள்ள தெளிவு, அதில் எங்கள் யோசனையில் படும் எண்ணத்தில் எங்களோட நினைவில் நிற்கிற மாதிரி ஃபோன்களில் வாசிக்கும் போது ஒரு நாளும் அதில் கிடைப்பதில்லை. ஒரு நூலை எடுத்து வாசிக்கும் போது நாங்கள் இப்பொழுது நிறைய வாசிப்பு அறிவு வருகிறது, நிறைய குறைந்து வருகிறது. அது ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம். அது அந்த பார்த்து நாங்கள் பதிவிடுகிறார்கள், அதிலேயே பார்க்கிறார்கள். இது ஒரு நூலை எடுத்து முதல் பக்கத்தை அப்படி பிரட்டி பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஆவல் வரும். இன்றைய தற்கால கவிஞர்களையோ அல்லது எழுத்தாளர்களுக்கோ நான் சொல்லும் ஒரு பணிவான வேண்டுகோள், வாசியுங்கள். வாசிப்பு என்பது மிக மிக குறைவு. எழுதுகிறார்கள், அழகாக எழுதுகிறார்கள் எத்தனையோ கவிஞர்கள். நான் என்னிடமும் கேட்பார்கள், நான் மேம் இதை எழுத போகிறேன், எழுத போகிறேன் சகோதரியே, நீங்கள் இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள் என்று அழகாக எழுதுகிறார்கள். ஆனால் எழுதுவது எங்கேயோ, முடிப்பது வேறு எங்கேயோ ஒரு அப்படி ஒன்று இருக்கிறது. ஆனால் குறை சொல்ல வரவில்லை. அவங்க இந்த காலத்துக்கு ஏற்ப மாதிரி அவர்கள் மாற பார்க்கிறார்கள், எழுதுகிறார்கள். அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். இருந்தாலும் வாசிப்பு என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். தேடல்கள் முக்கியம். தேடல்கள்
என்பது தேடி அறிய வேணும், படிக்க வேண்டும். தேடல்கள் நாங்கள் ஒரு விஷயத்துக்கு ஒரு 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 கவிதை ஒன்று எழுது, அதை பற்றி நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே தெரியாமல் எதுக்கும் போக இயலாதே. நாளைக்கு அதில் ஒரு கேள்வி வரும்போது அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதற்கான தேடல்கள் எங்களிடம் இருக்க வேண்டும். அந்த தேடல்களின் முக்கியம் எதுகை மோனை, சொல் நயங்கள், அதற்குரிய வரி அமைப்புகள் எல்லாம் தெரிந்திருந்து எழுதும்போது அது எங்கேயோ கொண்டே சேர்க்கும். நிச்சயமாக எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிற ஒவ்வொரு எழுத்தாளர்களும் வந்து உண்மையாகவே வந்து இந்த வாசிப்பு பிரதானமானது அப்படி என்று சொல்லுவார்கள். ஏன்னு சொன்னா ஒரு வாசிப்பு தான் மனிதனை பூரணப்படுத்தும் இல்லையா? அதே மாதிரி வாசிப்பு அப்படி என்ற விஷயத்தை வந்து நாங்க அதனை வந்து கைவிடக்கூடாது. எங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த வாசிப்பு பழக்கத்தை வந்து நாங்க பழக்கி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லையாமா? அடுத்ததாகமா எழுத்துத்துறையில வந்து நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய இருக்கிறீங்க. அந்த வகையில எழுத்துத்துறையில வந்து இன்னும் என்னென்ன விடயங்களை வந்து நீங்க இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க? இதன் பிறகு எழுதுவேன். எனது ஆதரவுகள், எனது முகநூல் நண்பர்கள் இருந்து, எனது உறவுகள், நான் எனது ஊர் உறவுகள், என்னை அறிந்தவர்கள் எழுதத்தான் சொல்கிறார்கள். அண்மையில் நடந்த இந்த 2 நூல்களின் வெளியீட்டு விழா நடந்து முடிந்தது. அதன் பிறகு நான் எங்கள் செறிவாக வாழும் புத்தளம் மாவட்ட மக்களுக்கு, எங்கள் மன்னார் பகுதியை சேர்ந்த செறிவாக வாழும் புத்தள மக்களுக்காகவும் நான் அறிமுக விழா ஒன்று செய்தேன். அதில் வாழ்த்து கவிதைகள், எனக்கான விருதுகள் எல்லாம் அங்கே வழங்கப்பட்டன. பொன்னாடைகள் போற்றி வழங்கப்பட்டது. எங்கள் வளரி அமைப்பாலேயும் ஒரு நினைவு சின்னம் ஒன்று தந்தார்கள். அங்கே வாசிக்கப்பட்ட, எனக்காக வாழ்த்தி வாசிக்கப்பட்ட கவிதைகள் எல்லாம் இன்னும் எழுது, நீ தூங்கி விடாதே, இன்னும் எழுது என்ற ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்தார்கள். எழுதுவேன். எனது மூச்சிறு வரையும் என்ன எழுத்தும் இருக்கும். இருந்தாலும் நான் இனி எனது மதம் சார்ந்த ஒரு நூல்களை வெளியிட வேண்டும். அதையும் சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த புலவர் காசிம் புலவர், எனது பாட்டனாரை பற்றிய அவர்கள் எழுதிய நூல்களை தேடி, அது ஒரு பெரும் பொறுப்பாக எனக்கு இருக்கிறது, தந்து இருக்கிறார்கள். அதை தேடச் சொல்லி அதுகளை நான் செய்ய வேண்டும் ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். காலம் பதில் சொல்லும். ஆமாம்மா, எழுத்துத்துறையை எழுத்துத்துறையில வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள், சமூக சேவைகள் சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில உங்களுடைய கணவன் வந்து இதற்கு வந்து நிறைய பக்கபலமாக இருக்கிறார் என்று சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்கம்மா. குடும்பம், பிள்ளைகள், உங்களுடைய சகோதரங்கள் என்ன விதமான ஒரு ஊக்கத்தினை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க? முதலாவதாக எனது கணவர் எனக்கு பரிபூரண ஆதரவு தரதால நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். ஆமா. பிள்ளைகள் 3 பெண் குழந்தைகள் என்று ஏற்கனவே சொன்னேன். அவர்களும் ஒவ்வொரு துறையில் பயின்று தொழில் செய்கிறார்கள். மருமன்மார்கள் இருக்கிறார்கள். பேர பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எனது இந்த நூல் வெளியீடுகளுக்கெல்லாம் நான் நூல் வெளியிட போகிறேன் என்று மட்டும்தான் இதில் நான் எனது சொந்த செலவில் தான் நான் இதுகளை எந்த அனுசரணையும் இல்லாமல் நான் எனது சொந்த பணத்தில் தான் இந்த 3 நூல்களையும் வெளியிட்டு நிறைய ஆதரவுகள். அப்படி ஆதரவுகள் இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது. என் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் நிறைய சப்போர்ட் தந்திருக்கிறார்கள். நான் அவர்களுடைய கடமைகளை முடித்துவிட்டு இரவில் தான் இந்த வேலைகளை நான் செய்து முடிப்பது. அது பழக்கத்திற்கு வந்து விட்டது. அந்த வகையில் நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எனது சகோதரர்கள், எனக்கு 4 ஆண் சகோதரர்களும் ஒரு தங்கையும் இருக்கிறார். மூத்த சகோதரிடம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலோசனைகளை கேட்பேன். எனது 2வது சகோதரரும் ஒரு எழுத்தாளர் தான். அவர் 2 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். அவர் இளமை காலத்தில் தற்போது ஒரு புத்தளம் கச்சேரியில் வேலை செய்து இருக்கிறார். அப்படி எங்களுடைய பரம்பரை தொடர்கிறது. எனது மகளும் எழுதுகிறார். நான் ஒரு பேத்தியாக இவர் பாட்டனாரை அறிவித்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் போல. காலங்கள் கனியும். நிச்சயமாக உங்களது மகள் வந்து எழுத்துத்துறையில இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்ற நேரம் அவங்க ஏதாவது நூல்களை வந்து வெளியிட்டிருக்கிறார்களா, இல்ல வெளியிட்டுறதுக்குரிய ஏதாவது ஒரு விடயத்தை செய்யறாங்களா?
எனது காலமே எனது இளமை கடந்து வந்ததான் இப்பொழுதுதான் நான் இதை செய்து முடித்திருக்கிறேன். மகளும் செய்வார். அவர்களுக்கு இப்போ சிறு குழந்தைகள் அவருடைய வேலைப்பளு எழுதி கொண்டிருக்கிறார். அவரும் செய்வார். உலகத்துக்கு அவரும் வருவார், வர வேண்டும். பெண்ணாக பெண்ணியல் சார்ந்த நிறைய அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் எழுதுவார் என்று நினைக்கிறேன். எழுதுவார். இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பகுதியில் எழுத்தாளர் மசாஹிரா ஹனி அவர்களுடன் தான் நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருந்தோம். நிறைய அதாவது எங்களுடைய நேர்களுக்கு தேவையான நல்ல பல விடயங்களை சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எழுத்தாளர்கள் ஒரு சமூகத்தின் கண்ணாடி அப்படி என்று சொல்லுவார்கள். அவர்களினுடைய சிந்தனைகளின் மூலம் எழுத்துக்களின் மூலம் சமூகத்தை மேம்படுத்தும் ஒரு சக்தியாக இருப்பவர்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில இன்னும் உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய தமிழை வணக்கம் குழு சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் அம்மா. அந்த வகையில இன்று உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்தமைக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி அம்மா. நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்கிய பிரசன்யா உங்களுக்கும், தயாரிப்பாளர் கிருஷ்ணாந்தினி அவர்களுக்கும், இந்த ஆதவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நான் என்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.